கம்பனிடத்திலே இருந்து நாம் மிகவும் பின்பற்ற வேண்டிய, மிகவும் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் என்றால் அது ஆசிரிய சூழல். அந்த ஆசிரிய சூழலை கம்பனுடைய அடி ஒற்றி நாம் கடைபிடித்தால் சிறந்தவர்களாக உயர்வோம் என்பதையே என் மனுவினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களாக வைத்து உங்களுடைய கருத்தை எதிர்நோக்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மனுதாரர் விஜயசுந்தரி அவர்கள் ஆசிரியராக இருக்கிற காரணத்தினால் அந்த ஆசிரிய உலகம் எப்படி இருக்கிறது என்று கருத்து பதிவு செய்ய வந்தார். வசிட்டன், விஸ்வாமித்திரன் போன்ற ஆசிரியர்களை கம்பன் காட்ட பின்னால் அது சரிந்து இன்றைக்கு ஏறத்தாழ ஆசிரியர் உலகம் சரியாகவே இல்லை என்பதை தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறார். அதை அப்படித்தானா என்று கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒரு செய்தியை அவர் சொன்னதை இங்கே நான் விரிவாக பதிவு செய்வது கடமை இந்த நேரத்திலேயே என்பதனால் இப்பொழுது பேசுகிறேன். அவர் தொடங்குகிற போது உரிமை, கடமை என்கிற செய்திகளை பற்றி பேசினார். அது மிகவும் சரியானது தான். பொதுவாகவே உரிமையை பற்றி பேசக்கூடிய நாம் கடமையை பற்றி நினைப்பது கூட கிடையாது. ஆனால் நான் ஒரு வழக்கறிஞனாக அதை எப்படி நினைத்து பார்ப்பது என்றால், உங்களுக்கு தெரியும், அரசியல் நிர்ணய சட்டம் என்கிற ஒரு சட்டம் தான் நம்முடைய நாட்டை வழிநடத்தி செல்லுகிறது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று அது குறிக்கப்படும். இந்த அரசியல் நிர்ணய சட்டத்தின் அடிப்படையிலே பதிவாகக்கூடிய வழக்குகள் தான் ரிட் பெட்டிஷன் என்று சொல்லுவார்கள். ரிட் மனுக்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எந்த ஒரு உரிமை பாதிக்கப்பட்டாலும் அந்த ரிட் மனுவை உயர்நீதிமன்றத்திலே பதிவு செய்வார்கள் அல்லது உச்சநீதிமன்றத்திலே பதிவு செய்யலாம். ஒரு கணவனோ அல்லது மனைவியோ அல்லது உறவினரோ அல்லது காதலித்த பெண்ணோ பையனோ காணாமல் போய்விட்டால் கூட ஆட்கொணர்வு மனு என்று ஒன்று தாக்கல் செய்வார்கள். ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் என்று அதற்கு பெயர். இந்த மனுக்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று குறிப்பிடப்படக்கூடிய அடிப்படை உரிமைகள், அந்த அடிப்படையிலே எழக்கூடிய மனுக்கள். எதற்கு இதை சொல்ல வருகிறேன்? அரசியல் நிர்ணய சட்டம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பதை மிக விரிவாக பேசுகிறது. மிக விரிவாக பேசுகிறது. எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய உரிமைகள் என்று நினைக்கக்கூடிய எதுவும் பாதிக்கப்பட்டால் இந்த உரிமை வேண்டும் என்று உடனே மனு தாக்கல் செய்யலாம் என்று நம்முடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய தலைவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். என்ன காரணம் என்றால், இந்த நாட்டில் வாழக்கூடிய யாரும் தங்களுடைய உரிமையை, அடிப்படை உரிமையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக. இதற்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. சரி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கிறதா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவ்வளவு விரிவாக இருக்கிறது அரசியல் நிர்ணய சட்டத்திலே. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கிறதா என்று பார்த்தால் நீங்கள் நம்பவே மாட்டீர்கள், ஒரு 1.5 பக்கத்திலே அது முடிந்து விடுகிறது. அந்த டியூட்டிஸ் கூட எதை சொல்லுகிறார்கள் என்றால், தேசிய கொடிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், தேசிய கீதத்திற்கு நீங்கள் பாடினால் எழுந்து நிற்க வேண்டும், இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடாது என்பன போன்றதான் கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்வதும் கடமைதான் என்றெல்லாம் அரசியல் நிர்ணய சட்டம் சொல்லவில்லை. இதனால் தான் பார்த்தால், என்னுடைய உரிமை அல்லவா ஒரு வேலை கிடைக்க வேண்டும், இந்த நாட்டில் குடிமகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்கிற உரிமைன்னு பேசக்கூடிய நான், உறுதியாக சம்பளம் கிடைக்கிற வேலையில் உட்கார்ந்த பின்னால் என் வேலையை ஒழுங்கா செய்கிற கடமையை செய்கிறான்னு கேட்டால் கிடையாது. கடமையை யாருமே கவலைப்படுவதில்லை. அது ஆசிரியர் என்பதற்காக அல்ல, யாருமே. நான் நீதிபதிகளிலிருந்தே தொடங்குகிறேன். அது நீதிபதிகளாகட்டும், மந்திரிகளாகட்டும், மந்திரிகள்கிட்ட இருக்கக்கூடிய பியூனாகட்டும், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய டவாலி ஆகட்டும், யாராக இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றுகிறேன். அதில் எனக்கு விஜயசுந்தரி திட்டமிட்டு பேசினார்களா அல்லது ஸ்லிப் ஆஃப் த டங் என்று சொல்வார்கள், எப்படி வந்து விழுந்த சொல்லான்னு தெரியவில்லை. கடமையை செய்வதற்கு சட்டம் இருக்கிறதா என்பதோடு கடமையை செய்பவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்றும் கேட்டார்கள். உண்மை, இந்த நாட்டில் கடமையை செய்கிறவனுக்குத்தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. ஒரு நாட்டில் ஒரு அநியாயம் நடந்தால், இந்த அநியாயம் நடக்கிறது என்று காவல் நிலையத்துக்கோ அல்லது உரியவர்களுக்கோ சொல்லி காட்ட வேண்டியது ஒருவனுடைய கடமை.
அந்த கடமையை செய்பவனுக்கு விசில் ப்ளோயர் என்று ஆங்கிலத்திலே ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள்தான் சுட்டி காட்டுபவர்கள். அப்படி சுட்டி காட்டுபவர்கள் யாரும் நீண்ட நாட்கள் உயிரோடு இருந்ததாக இந்த நாட்டில் வரலாறே இல்லை. ஆக கடமையை செய்பவர்கள் கடமையை செய்யாது மட்டுமல்ல, அவர்களுக்குரிய பாதுகாப்பும் இல்லை என்கிற சொல் அவர் சொன்னார். எனவே இது அவருடைய வாதத்திற்காக அல்ல. இந்த உரிமை கடமை நம் நாட்டில் எப்படி அரசியல் நிர்ணய சட்டப்படியே பேதப்படுத்தப்பட்டு கடமை மறந்தவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்பதை பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்பதனால் இந்த மன்றத்தில் இந்த நேரத்தில் இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டது. அடுத்ததாக கோவையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மகேஸ்வரி சர்க்குரு அவர்கள் ஆளுமை திறன் என்கிற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்ததாக கூறியிருக்கிறார். அவர் இப்போது தன்னுடைய கருத்தை பதிவு செய்வார். என்னுடைய வாதம், ஆளுமை உலகிலே அறம் நின்றிருக்கின்றது என்பதை 90%, ஒரு 10% இல்லை என்பதாகவும் வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் நீதிபதி அவர்களே. அதிலும் குறிப்பாக இல்லை இல்லை என்று சொல்லி ஒன்றை இல்லாமல் செய்வதை விட இருக்கின்றது இருக்கின்றது என்று சொல்லி பாரதத்திலே அறத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று கம்பனின் வரியையே முன்வைத்து நான் இந்த வாதத்தை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். தங்களுடைய அனுமதி வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற சில ஆளுமைகளினுடைய எடுத்துக்காட்டுகளை இங்கு உதாரணமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். தங்களுடைய அனுமதியை கேட்கின்றேன். நன்றி. எப்பொழுதும் தலையசைப்பிலேயே அனுமதி சொல்வது நீதிபதிகளுக்கு வழக்கமாக போய்விட்டது. வாயை திறப்பதற்கு பயமா இருக்கிறது. பொதுவாகவே ஆளுமை என்பது பொதுவாக பர்சனாலிட்டி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுவது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒருவர் செய்கின்ற நல்லது கெட்டது, ஒருவரை பிறர் பார்க்கின்ற பார்வை, அடுத்ததாக அவர் தன்னைத்தானே உணர்கின்ற தன்மை, இது எல்லாம் சேர்ந்து ஒருவருடைய ஆளுமை, அது பர்சனாலிட்டி. ஆளுமை திறன் என்பது அந்த ஒருவருடைய தனிப்பட்ட ஆளுமை தன்மைகளிலே எது மிகுந்திருக்கின்றதோ அது ஆளுமை திறன். அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் ஒருவர் மிகவும் தொண்டு செய்பவராக காணப்பட்டால் அவர் தொண்டு செய்வதிலே ஆளுமை தன்மை வாய்ந்தவர். ஒருவர் ஊழல் செய்வதிலே திறமை வாய்ந்தவர் என்றால் அதுவும் இப்பொழுது ஆளுமையாக ஒத்துக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. உங்கள் கருத்து என்ன? என்னுடைய கருத்து, அது வேற வழி இல்லாமல் அது அப்படி நடந்துகிட்டு இருக்கனாலும் ஒத்துக்கிட்டு ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தெய்வ கற்பினல் என்று போற்றப்பட்ட கைகேயி தெரியும். அப்பேற்பட்ட கைகேயி சாதாரண ஒரு கூனியினுடைய சொல்லால் அறம் பிறழ்ந்ததால் வந்த வினை நமக்கு தெரியும். அப்படித்தான் பெரிய கோடுகள் பல சிறிய கோடுகளால் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். இருந்தாலும் ஊழல் என்பது ஒரு ஆளுமை திறன் என்பதை ஒரு வேடிக்கைக்காக கூட ஒப்புக்கொள்ள இந்த மன்றம் விரும்பவில்லை. உண்மை நடுவர், அப்படி சிலர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்கிறேனே ஒழிய நான் ஊழலை ஆளுமையாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆக ஒரு தோற்றத்திலே எளிமை, செயலிலே மனிதத்தன்மை, வெற்றியிலே வெறியின்மை, ஒரு செறிவு, நிறைவு, செம்மை, இவையெல்லாம் அடங்கியதுதான் சரியான ஆளுமை திறன் வாய்ந்தது என்று சொல்லலாம். ஒருவருடைய எண்ணங்கள் தான் செயல்களாக மாறுகின்றன, செயல்கள் தான் வழக்கங்களாக மாறுகின்றன, வழக்கங்கள் தான் அவர்களை மனிதன் என்கின்ற ஒரு அற்புதமான தன்மையை மெருகேற்றி காட்டுகின்றன. அந்த வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால் சக்கரவர்த்தி திருமகன் என்ற அற்புதமான ஒரு காவியத்தை படைத்த ராஜாஜி அவர்களையும், கடவுள் இல்லை என்று சொல்லி நாத்திகம் பேசிய ஈவேரா பெரியார் என்கின்ற ஒரு அற்புதமான ஆளுமையையும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஈவேரா பெரியார் அவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாமல் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கண்ணாபின்னமாக செலவு செய்து கொண்டிருக்கின்றார் என்ற வகையிலே அவருடைய தந்தை வெங்கடசாமி நாயக்கர் சொத்துக்கள் முழுவதையும் பழனியாண்டவர் திருக்கோவிலுக்கு எழுதி வைத்து விட்டார். உடனே இவர் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆன்மீகத்தின் உச்சத்திலே இருக்கின்ற ராஜாஜி அவர்களிடம் கேட்டபோது அவர் ஒன்று சொன்னார். என்ன எழுதியிருக்கிறது உயிலிலே என்று கேட்டபொழுது பழனியாண்டவர் கோயிலுக்கு சொத்துக்கள் செல்கின்றது என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அப்படியா? அதில் ஒன்றே ஒன்றை சேர்த்துக் கொள்ளலாம், அதில் ஒன்றே ஒன்று இல்லை, அதனால் அது நமக்கு சாதகமாக போயிற்று. இல்லென்பது இல்லாததால் சாதகமாயிற்று.
பழனியில் உள்ள ஆண்டவர் கோயிலுக்கு என்று இல்லாததால் நீ என்ன செய்யலானா, உன்னோட தோட்டத்திலேயே ஒரு பழனி ஆண்டவருக்கு கோயில் கட்டு, பிற்பாடு சொத்துக்கள் உனக்கு வந்து சேரும், அதை நீ தானம் செய்யலாம் என்று சொன்னார் ராஜாஜி. இங்க நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். ஒரு சிறந்த ஆளுமை. ஏனெனில் அவன் ராமனை படித்ததனால் சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி பிள்ளையாரை உடைத்த ஒரு பெரியாரை பழனி ஆண்டவருக்கு, அவருடைய தம்பியாகிய பழனி ஆண்டவருக்கு கோவில் கட்ட வைத்தார் என்று சொன்னால் அறம் இங்கே நிற்கின்றது என்பது என்னுடைய ஒரு தனிச்சான்று. நீதிபதி அவர்களே, அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்பட்டில் இருக்கிற ஒரு சொல் சுக்ரீவன் சொல்றது, வேறுள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா. மானுடம் என்பதே என்னன்னா மனிதநேயம் மிக்கது. பிறர் அழுகின்ற போது அந்த அழுகையை துடைத்து விடுவதற்கு எவன் துணிகின்றானோ அவன் மனிதநேயம் மிக்கவன் என்று சொல்கின்றோம். அது இன்றும் வாழ்கின்றது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா இப்ப இதை சொல்லி முடிச்சிடுறாரு இல்லையா சுக்ரீவன். இப்ப பாருங்களேன், இது இந்த காலத்துல எப்படி நடைமுறைக்கு வருது. ஒரு இஸ்லாமிய பெண் கல்வி கற்க கூடாது என்ற கொள்கையை மீறி தான் கல்வி கற்று இந்த உலக நாடுகளிலே தான் பரவ வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்த மலாலா சிறுமியை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொள்வதற்காக முயல்கின்றனர், சுடுகின்றார்கள், அதிலிருந்து தப்பித்து விடுகின்றால் அது நமக்கு தெரிந்த செய்தி. ஆனால் இன்னொன்று என்ன செய்தி தெரியுங்களா, இங்கே பாரதத்திலிருந்து பல கடிதங்கள் மலாலாவிற்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றன. அதிலே மலாலாவுக்கு இந்தியாவில் உள்ள ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை எழுதுகின்றாள், கல்லூரியில் படிக்கின்றவள். அன்புள்ள மலாலா சகோதரிக்கு, ஒரு கட்டத்தில் நான் இந்தியாவின் பிரதமராகி விடுவேன், பிற்பாடு நீங்களும் பாகிஸ்தானின் பிரதமராகி விடுவீர்கள், நாம் இருவரும் சேர்ந்து இந்தியா பாகிஸ்தானை ஒற்றுமையாக்கி விடுகலாம் என்று சொல்கின்றாள் என்று சொன்னால் அறம் இங்கே நிற்கின்றது என்று என்னுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். மிகுந்த வலிமை உள்ளவன் என்னன்னா அறச்சார்பின்மையால் அழிகின்றான். பிறப்பில் வலிமை குறைந்தவனும் கூட அறம் நிறைந்து காணப்பட்டால் அவன் வெல்கின்றான் என்பதுதான் உண்மை. 20 வயது இளைஞன் ஒருவன் தான் தன்னுடைய ஆசிரமத்திலே நூல் நூற்று கொண்டிருக்கின்றான். அந்த ஆசிரமத்திலே நூல் நூற்று கொண்டிருந்தவனை பற்றி மகாத்மா காந்தியடிகளிடம் நமது கம்பனடி பொடியையா அவர்கள் சொல்கின்றார்கள். அப்பொழுது மகாத்மா அவர்கள் சொன்னாராம், நானே வந்து அந்த இளைஞனை கூட்டி வரவா என்று கேட்ட பொழுது மகாத்மா சொன்னாராம், அவனை கூட்டி வர வேண்டாம், நான் அங்கு வருகின்றேன் என்று சொன்னார். என்று சொன்னால் வலிமை குறைந்த ஒரு சிறிய இளைஞனையும் கூட ஒரு ஆளுமையிலே மிகப்பெரிய பலவானாக காணப்பட்ட மகாத்மா அடிகள் வந்து பார்க்கின்றார் என்று சொன்னால் அறத்தின் வழியிலே எல்லாமே நின்றிருக்கின்றது, சரியாக நிற்கிறது என்று சொல்லலாம். அறத்தின் வழி நின்றால் நம்மை வெல்ல வைக்கும் பொறுப்பை அறம் பார்த்து கொள்ளுங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நாம் அறத்தின் வழி ஒழுக்கமா இருந்தா போதும். ஒருத்திக்கு ஒருவன் என்கின்ற ஒரு தர்மம், வணிகர்கள் வணிக தர்மப்படி நடத்தல், பிற்பாடு எல்லா விஷயங்களிலும் ஒரு செயலை செய்கின்ற ஊழியர்கள் அதற்கேற்ற ஒரு பரிணாமத்துடன் செய்வது, இது எல்லாம் தான் அறம் என்று சொல்லலாம். பூமி பந்தும் கூட தனக்கான விசையை சரியாக வைத்துக் கொண்டு அறவழியில் நிற்பதால் தான் நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப சிறியோர் பெரும்பிழை செய்தாராயின் பெரியோர் பொறுத்தல் தலை, இல்லைங்களா? இதுவும் அறத்தின் வழி நிற்பது, சரிதானே? இப்போ இந்த அறத்தின் வழி பார்த்தோம் என்று சொன்னால், சட்டசபை உறுப்பினர்கள் தங்கும் விடுதியிலே மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த மண்ணாங்கட்டி என்ன பண்றார் அப்படின்னா, அவர் அங்க அரசு வேலை ஒரு அறிக்கை ஒன்று வருகிறது, அதை பார்த்து விட்டு பயந்து அதற்றுகிறார். அரசு வேலையில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் என்பதே. உடனே அதற்கு என்ன சொல்கின்றார் இந்த மண்ணாங்கட்டி என்பவர், அங்கே இருந்த சட்டசபை உறுப்பினர் மூக்கையா தேவரிடம் சொல்கின்றார், ஐயா அவர்கள் ஒரு 5 மணித்துளிகள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மூக்கையா தேவரிடம் கேட்கின்றார், என்னன்னு அழுகின்றார். எனக்கு இந்த வேலை தானுங்களே இருக்கு, இந்த வேலை போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அழுத போது அந்த சட்டசபை உறுப்பினர் என்ன செய்கின்றார், ஒன்று பண்ணு, நீ ஒரு 6 மணிக்கு மேல தலைமைச் செயலகத்துக்கு போனை போட்டு இந்த மாதிரி படிக்காதவங்க எல்லாம் முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத நானும் ஒரு இங்க ஒரு ஊழியனா இருக்கக்கூடாதான்னு கேளுன்னு சொன்னார். இவரும் என்ன பண்ணார், அதே மாதிரி போனை பண்ணி, ஐயா படிக்காதவங்க எல்லாம் முதலமைச்சராக இருக்கிற போது நானும் படிக்காதவன் தான் ஒரு ஊழியனா இருக்கக்கூடாதா என்று கேட்கின்றார். இதை மூக்கையா தேவர் சொன்னாருன்னு சொல்லிட்டார். அடுத்ததாக உடனே அங்கே இருந்து மறுமுனையில இருந்து போன் வருகின்றது. யார் பேசுறது? நான் மண்ணாங்கட்டி பேசுறேனுங்க ஐயான்னு வச்சிட்டார்.
அடுத்து கொஞ்ச நேரத்திலே காவல் ஊழியர் வருகின்றார். வந்து என்ன கேட்கின்றார்? மண்ணாங்கட்டி யாருன்னு அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்றவரிடம் உள்ளே தலைமைச் செயலகத்திற்கு அழைக்கப்பட்டு முதலமைச்சர் நாற்காலியிலே முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கின்றார். உட்காருன்னு சொல்கின்றார். மண்ணாங்கட்டியை பார்த்து அவர் இல்லைங்க அப்படிங்கிறார். உட்காருன்னு அப்படின்னு உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்த உடனே என்னை மன்னிச்சிரு, இனிமேல் வேலைக்கு எடுப்பவர்களுக்குத்தான் அது என்கின்ற சொல் அதில் இருந்திருக்க வேண்டும், அதை நான் குறிப்பிடவில்லை, என்னை மன்னித்து விடு என்று சொன்னார் என்று சொன்னால் அறத்தின் வழி நின்றவர்கள் அன்று இருந்திருக்கின்றார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு வேலை செய்கின்ற ஒரு நல்ல தனித்திறமையோட வேலை செய்யறவங்க, இப்போ ஆளுமை தன்மையில பாத்தீங்கன்னா காட்டுப்பாட்டின்னு ஒரு பாட்டிக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு. இது யாரும் போய் சொல்லல, அவங்க தன்னுடைய வேலையை தனியா செஞ்சாங்க, தனிப்பட்ட முறையில் தான் செய்கின்றதை சரியாக செய்தார்கள். அதை போன்றேதான் இங்கே யோகா பாட்டி ஞானம்மால நம்ம சொல்லலாம், தன்னுடைய வேலையை சரியாக அறம்வழி நின்று செய்தார்கள், அவர்களுக்கு பத்மஸ்ரீ கிடைத்திருக்கிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற மகேஸ்வரி என்கின்ற நெசவாளி பெண்ணுக்கு பத்மஸ்ரீ கிடைத்திருக்கிறது. அந்த பொண்ணு செஞ்சது இவ்வளவுதான். 1 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள புடவையை ஈவினிங் மார்னிங் என்ற டிசைனிலே நெய்து, அது மட்டுமில்லாதே அதிலே மயில் சக்கரத்தையும் பொறித்திருக்கின்றாள் என்று சொன்னால் பாரதத்தின் கலாச்சாரத்தை பொறித்திருக்கின்றாள். ஆக அறம் அங்கே நின்றிருக்கிறது என்பதுதான். ஏங்க இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா இடங்களுமே சைட் பிரிச்சு போட்டு இடங்களே இல்லாமல் உழவுக்கே இடம் இல்லாமல் போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்திலையும் கூட எல்லாமே விவசாயம் முழுவதுமே ஒரு ஆர்கானிக் இல்லாம கெமிக்கலா போயிட்டு இருக்க காலகட்டத்தில் டிராக்டர் சாணி போடாதுன்னு சொல்லி ஒரு அறத்தின் வழியாக நின்ற நம்மாழ்வாரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தொண்டு செய்வதற்கு சிறந்தவன் அனுமன். அந்த அனுமனை நம்ம மறந்துட முடியாது. அதே அனுமனை போன்று ஒரு தொண்டு செய்து அறத்தின் வழியே நின்று அமெரிக்காவினுடைய 30 கோடி பெருமானம் உள்ள பரிசை ஒருவர் பெற்றிருக்கின்றார். அவர் யாருன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கால மேலக்கருவேலங்குளம் என்கின்ற இடத்திலே இருக்கின்ற சாதாரண ஒரு ஊழியர். அவர் நூலகரா வேலை செய்திருக்கின்றார். என்னன்னா கல்யாண சுந்தரம் அவர் பேரு. மண்ணெண்ணெய் விளக்குல தான் படிச்சிருக்கார். நடந்தே போவார், நடந்தே வருவார். தான் பெற்றது அனைத்தையுமே சமுதாயத்திற்கு ஒப்படைத்திருக்கின்றார். இது அறம் இல்லைங்களா? அப்ப அறத்தை பாடுகின்றவர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், அறத்தின் வழி நிற்கின்றவர்கள். அந்த வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால் அமெரிக்க அரசாங்கம் தான் சொல்வது எதை தெரியுங்களா? மொத்தமாக ஒரு தனி மனிதர் தன்னுடைய சம்பாத்தியம் முழுவதையும் 1000 ஆண்டுகளில் இதை போன்று அளித்ததே கிடையாது. அந்த வகையிலே 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர் என்று கல்யாண சுந்தரத்தை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், மண்ணின் தோன்றினோம் முன்னம் மாண்டுலோம் நின்னின் தோன்றினோம் நெறியின் தோன்றினோம் என்று அனுமனினுடைய தொண்டு என்கின்ற ஆளுமை பன்மையை அற்புதமாக பாராட்டி பேசிய ராமபிரானின் வழி வந்தவர்கள் இல்லையா இவர்கள்? ஆக பூவின் மேல் புனிதற்கேனும் அறத்தினது இறுதி வாழ்நாட்கு உறுதி. என்னன்னா அறம் தான் வாழ்வினுடைய இறுதி நாட்களுக்கும் எப்பொழுதுமே உறுதி என்று சொல்லிக் கொள்ளலாம். அறத்தின் வழி நிற்பவர்களை சார்ந்து நின்றால் அவர்களும் கூட ஒரு நல்ல நிலைக்கு உயர்வார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். ராமனிடம் வாலி கேட்டுக்கொள்கின்றான். ராமனால் அறத்திற்கு மாறுபாடாக எதையும் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்ட வாலி என்ன சொல்கின்றான்? அறத்தின் அழிய செய்யான் பூயிடை அண்ணல் என்று கூறியதாலேயே கம்பன் அடுத்த பாடலிலே எழுதுகின்றான், வாலியை சிறியன சிந்தியாதான் என்று சொல்கின்றான். ஒரு திருநாவுக்கரசரை ஒற்றி அப்போதையடிகள் வந்ததை போன்றது இது ஆகும். நீதிபதி அவர்களே, தங்களிடம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன், அதற்கு தாங்கள் விடையும் கூற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு மேலான கருத்து. தன்னுடைய உயிரையும் தன் தம்பியரினுடைய உயிரையும் தன்னுடைய ஜானகி எங்கிருக்கின்றாள் என்பதையும் கண்டுபிடித்து வந்த அனுமனை பாராட்டி நீ பிரம்மபதம் அடைவாய் என்று அறத்தின் நாயகன் ராமபிரான் சொல்லிவிட்டார் இல்லைங்களா? அறத்தின் நாயகன் ராமபிரான் சொல்லியது நடந்திருக்க வேண்டும், ஆனால் நடக்கவில்லை. ஏன் அப்படின்னா அந்த அறத்தினுடைய தன்மையிலிருந்து கொஞ்சம் 1% என்று கூட வைத்துக் கொள்ளலாம். எம்பெருமாட்டி சீதை உயர்ந்து நின்றார் இல்லைங்களா? சீதை நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு என்று ராமபிரான் பின் வந்தாள். ராமன் இருக்கும் இடம் அயோத்தி என்று. அடுத்ததாக அகமனை எய்தினல் புனையும் சீரம் துணிந்து புனைந்தல் என்று மரவுரி தடித்துதான் வருகின்றாள்.
அது மட்டுமல்லாது தான் ஒரு சொல்லினால் இந்த ராவணனை சுட முடியும், சொல்லினால் சுட முடியும், ஆனால் அது என் பிரான் வில்லிற்கு மாசென்று வீசினேன் என்று தன்னுடைய கணவனினுடைய வீரத்தை காட்டி நின்ற சீதை பெருமாட்டி பின்னாளிலே எல்லாம் முடிந்து ராமபிரான் வென்றான் என்ற செய்தியை அனுமன் பதிவு செய்கின்ற பொழுது அனுமனிடம் சீதை சொல்கின்றால், சீலமும் காட்டி என் கணவன் சேவக கோலமும் காட்டிய உனக்கு காலரா காலமும் காட்டும் கொல் எந்தன் கற்பு என்று சிரஞ்சீவி பதத்தை அளித்தால் என்று சொன்னால் ராமபிரான் சொல்லிய பிரம்மபதம் ராமனுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் பிரம்மனுடைய போஸ்ட்ல நீ உட்காருன்னு சொன்னார், ஆனா உட்கார முடியல. இன்னைக்கும் உட்கார முடியாது, என்னைக்கும் உட்கார முடியாது. ஏன்னா பெண்மை என்கின்ற அற்புதமான ஆளுமையின் முன்பாக எல்லாமே வணங்கி நிற்க வேண்டும் என்கின்ற கொள்கையின் அடிப்படையிலே, ஏன்னா அந்த அறம் சார்ந்து நின்றவள் சீதை பெருமாட்டி. அந்த வகையில இன்றும் சிரஞ்சீவியாக இருக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் ஒரு அறத்தினுடைய வழி என்று சொல்லி நிறைவாக காஞ்சி மகா பெரியவர் ஜட்ஜ் ஜலாலுதீன் என்பவரை பார்க்கின்றார். ஜட்ஜ் ஜலாலுதீன் காஞ்சி மகா பெரியவரை பார்க்க வருகின்றார். வந்த பொழுது அவர் நமஸ்காரம் செய்யலன்னு போட்டு கொடுக்குறதுக்குன்னே ஒரு 4 பேர் கூட இருப்பாங்க. அந்த வகையில் ஒருத்தர் சொன்னார், உங்களை பார்த்து அவர் நமஸ்காரமே பண்ணலையே அப்படின்னு. உடனே அதற்கு சொன்னாராம் மகா பெரியவர், அவர் நமஸ்காரம் பண்ணியிருந்தாதான் தப்பு. ஏன்னா இஸ்லாமிய சம்பிரதாயப்படி இறைவனை தவிர வேறு யாருக்குமே நமஸ்காரம் செய்யக்கூடாது. அந்த வகையிலே அவர் செய்தது சரி என்று சொன்னார். என்று சொன்னால் ஆளுமை என்கின்ற அந்த அறத்தின் வழியிலே நின்றவர். அது ஆளுமை, மிகப்பெரிய ஆளுமை காஞ்சி மகா பெரியவர். அவர் எவ்வளவு பெரிய அறத்திலே நின்றார் என்று தெரியும். அந்த வகையிலே அறம் என்றுமே வென்று கொண்டுதான் இருக்கின்றது. நமக்கு தெரியாத பல தனிப்பட்ட ஆளுமைகள் அறம் சார்ந்து நிற்கின்றார்கள் என்று கூறி ஒரு நல்லதொரு வாய்ப்பு இதுகாரும் செவிமடுத்த அத்துணை பெருமக்களுக்கும் எனது நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.